அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹை டு எவ்ரிஒன். சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் மெமரி டேங்க. நம்ம ஊரில் இருந்த மூத்த சிஆர்பி வீரரான எங்களோட முருகன் அங்கிள் அவங்க வந்து தென்காசி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பழக்கம். எனக்கு வந்து ஒரு அப்பாவோட ஸ்தானத்தில் இருந்து இத்தனை நாளாக வந்து பார்த்துக்கிட்டவங்க. அவங்க வந்து இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் வந்து ஆக போகிறாங்க. அவங்க நம்ம நாட்டுக்காக 26 வருஷமாக இங்கே வந்து சர்வீஸ் பண்ணவங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் நினைக்கையில் இன்றைக்கி வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் டேங்க. அதனால தான் நானும் மாஸ்டரும் அங்கிளை வந்து பார்க்குறதுக்காக இங்கே வந்து வந்தது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நன்னாரில் அவங்களோட ஃபேமிலி, இப்போ அவங்களோட ஃபேமிலிலாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தென்காசியில் வந்து இருக்காங்க. இங்கே வரல பாருங்கள். அவங்களோட ஃபேமிலியோட சார்பாக நானும் மாஸ்டரும் வந்து வந்திருக்கோம். அவங்களுக்கு என்னையும் மாஸ்டரையும் ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அங்கிளுக்கு. எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக அங்கிள் வந்து இங்கே இருந்தாங்க. அதனால அவங்கள பார்க்க முடிஞ்சு. எனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் உடனே வந்து கால் பண்ணிடுவேன். எந்நேரமாக இருந்தாலும் அவங்க எனக்கு எடுத்து வந்து பதில் கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம இப்போ உள்ளே வந்து போகலாம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் குல்காமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ஊரை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ரொம்பவும் மூத்த அதிகாரியான சிஆர்பிஎஃப் நம்மளோட அங்கிள் வந்து இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் வந்து ஆக போகிறாங்க. அதுக்காக தான் இங்கே வந்து வந்தது. அங்கிளை பார்த்தது சந்தோஷம் வந்து எனக்கு தாங்க முடியல. இருந்தாலும் அவங்க இங்கே காஷ்மீரில் இருந்தது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அவங்க இப்போ வந்து எங்களெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து போக போகிறாங்க. அதுவும் இப்போ அவங்க வந்து குடும்பம் வந்து இல்லை. அதுக்காக நாங்கள் வந்து இங்கே அவங்களோட குடும்பமாக அங்கிளை வந்து வழி அனுப்புறதுக்காக வந்திருக்கோம். இவங்க தான் எங்களோட அங்கிள். இவங்க பேர் வந்து முருகன் அங்கிள். சார் நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? ஓகே, தேங்க் யூ ஸோ மச் மரியாம். எனக்கு வந்து இவங்க அப்பாவோட பொசிஷன். அப்புறம் அனுப்புறேன், வந்து உங்களை பார்க்க வரேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அங்கிள் வந்து பேசினது நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. மேப் வந்து சார் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து காஷ்மீரில் குல்காம் அப்படிங்கிற இடத்துக்கு தான். அங்கே இருந்து புல்வாமாக்கு போகிறது வந்து மாஸ்டருக்கே வந்து வழி வந்து கொஞ்சம் தெரியாது. அதுக்காக தான் மேப் போட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்காக தாங்க நாங்கள் இருக்கிறது வந்து புல்வாமாவில். குல்காமுக்கு எப்படியும் வர்றதுக்கு 20-25 கிலோமீட்டர் ஆகும். எப்படியாவது வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து சாரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு வந்து மதம் அது இதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் நமக்கு வந்து உண்மையான பாசம் கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் வந்து முதல்ல வந்து எங்களுக்கு வந்து தேவையானது. எங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். மெயினாக மனுஷங்களை நம்ம மனுஷங்களா பார்க்கணும். அந்த ஒரு வகையில் அவங்க எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தாலுமே உடனே வந்து கால் பண்ணிடுவாங்க, மரியம் என்னம்மா செய்கிறேன் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளை விட அவங்க பெரியவங்க, ஒரு அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் உள்ளவங்க. சரி, அதனால தான் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு வாட்டி வந்து பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக நானும் மாஸ்டரும் ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்கு வந்து கிளம்பியிருப்போம். சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்குது. சார்கிட்டே வந்து சொன்னது, நீங்கள் நாளை பின்ன வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. இவ்வளோ வருஷம் அவங்க நம்ம நாட்டுக்காக வந்து ஓடி இருக்காங்க. இனி வந்து சார் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசாயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து முடியல. அதனால தான் வந்து ரெசிக்னேஷன் லெட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களாவே வாண்டடாக இப்போ ஊருக்கு வந்து போய் இனியாவது வந்து அம்மாவை கூட்டிகிட்டு கோவில், அதுக்கப்புறம் அங்கேயும் நிறைய பேரம்பேத்திங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்களோட சார் வந்து அவங்க டேஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். நானும் வந்து என்னோட அங்கிள், அதாவது முருகன் அங்கிளுக்காக கடவுள்கிட்ட வந்து வேண்டிப்பேன். அவங்களுக்கு இன்னும் கடவுள் வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க. சாருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து பார்ப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்குற என்னோட எல்லா சகோதர சகோதரிகளும் உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. சார் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. சார் வந்து நம்மளால் பெருமிக்கப்பட வேண்டிய நபர். இந்த வேலை தான் போயிட்டு இருக்கோம். ஸ்னோ தான் மாஸ்டர் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நூர்ஜஹானுக்கு காய்ச்சல். ஏன்னா நேற்று மேடம் வந்து ஸ்னோவில் விளையாண்டாங்க பாருங்க. அப்போ நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து காய்ச்சல் வந்து வந்துருச்சு. சரி, காய்ச்சலாக இருந்தும் பரவாயில்ல, டானிக் வந்து ஊற்றி தான் கூட்டிகிட்டு வந்தது அவங்களையும். ஏன்னா சார் வந்து முக்கியமாக சொன்னது நூர்ஜஹானை வந்து கூட்டிகிட்டு வாங்க, பேத்தியை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு. அதனால கூட்டிகிட்டு வந்தது. இப்போ தான் நாங்கள் புல்வாமாக்கு வந்து போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து முருகன் அங்கிளை வந்து 3 வருஷமாக தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன். அந்த பொசிஷனில் தான் வச்சு அவங்கள பார்க்குறேன். அதனால தான் எனக்கு அவங்க போகிறத வந்து தாங்கிக்க முடியல. ஏன்னா இங்கே இருக்க வரைக்கும் கொஞ்சம் நமக்கு குல்காம் இங்கே இருக்காங்க, ஏதாவது ஃபோன் அடிச்சா நம்ம பேசிக்கலாம். அங்கேயும் தமிழ்நாட்டில் போனலாம் அப்படிதான். அவங்களுக்கு வந்து நான் சமைக்கிற சாப்பாடு அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து வரட்டும், கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுக்கணும். சரி, இன்னைக்கு அங்கிளோட கேம்பில் வந்து அவங்களுக்காக ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ளவங்க, அவங்களோட ஒர்க் பண்ணுறவங்க. நாங்கள் இப்போ போனோம் இல்லைங்க கேம்ப்க்கு. அங்கிளுக்கு வந்து நல்லாவே தெரியும் எனக்கு இட்லி தோசை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி அங்கிள் கிட்ட அதை தான் வந்து பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னு. நாங்கள் போகவுமே உளுந்து வந்து கொடுத்தாங்க 2 கிலோ. அதையும் வந்து வாங்கிட்டு தான் வந்தது. அப்போ பாருங்க, நான் எதுக்காக வந்து அங்கிளை என்னோட அப்பாவோட பொசிஷன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க தான் அதுக்கு ஏற்றவங்க.
என் மேலே அவ்வளோ உயிராக இருப்பாங்க. முக்கியமான விஷயங்க, அங்கிள் வந்து இங்கே காஷ்மீரில் இருந்த போதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புகிற மெசேஜ் வந்து அவங்களோட குட்டீஸ், அவங்க வீட்டில் இருக்க 3 பேத்திங்க வந்து இருக்காங்க அங்கிளுக்கு, அவங்களோட ஃபோட்டோ தான் அனுப்புவாங்க. அதுலேருந்து நாங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த குழந்தைங்களெல்லாம் எவ்வளோ வந்து மிஸ் பண்ணுறாங்க, அவங்களோட தாத்தாவை வந்து எப்படி வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. நூர்ஜஹான் அவங்களுக்கு ஒரு பேத்தி தான். எப்பயாச்சும் ஒருக்க வந்து ஊருக்கு போவாங்க, அவங்க தாத்தா கூட அந்த குழந்தைங்களும் விளையாடுவாங்க. இனியாவது அந்த குழந்தைங்க வந்து டெய்லி தாத்தாவோட சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். அதே மாதிரி நானும் கடவுள்கிட்ட வேண்டது என்னன்னா, எங்க அங்கிளுக்கு வந்து கடவுள் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்க ஃபேமிலியோட இன்னும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து சந்தோஷமா வந்து இருக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட ஆசையும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.